ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் ஹக்கா நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வெஜ் நூடுல்ஸு. இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி பாக்கெட் ஒரு 3 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். இது சாதா மளிகை சாமான் கடையிலே கிடைக்கும். அரிசி நூடுல்ஸ்னு கேட்டால் கொடுப்பாங்க. தண்ணியில் இந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். வேக வைக்கிறதுக்கு இந்த 3 பாக்கெட் வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நூடுல்ஸ் போட்டு வேக வச்சிடுறேன். அது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோதாங்க. அதை ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா வெந்துருச்சு. இந்த மாதிரி நூடுல்ஸ் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கட் ஆகணும். பாருங்கள், அவ்வளோதான். அதை ஒரு நார்மல் வாட்டரில் அலசி வடிகட்டி வச்சுருங்க. இப்போது தாளிச்சிடலாம். எண்ணெய் நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் இந்த மாதிரி புகை வர அளவுக்கு காயணும். அது எதுக்குன்னா அந்த மாதிரி காய்ச்சதும் நம்ம அந்த காயெல்லாம் போட்டு வதக்கணுன்னா அந்த ரெஸ்டாரண்ட், சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டோட அந்த நூடுல்ஸ் ஸ்மெல் வரும் நல்லா. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கிட்டு நான் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுருந்தேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் அந்த ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த பேர்ன்ட் கார்லிக் ஸ்மெல்னு சொல்லுவாங்க, அது நல்லாயிருக்கும். நான் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். சிறுவை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டு ஸ்மெல் பிடிச்சிருந்தா இன்னும் ஒரு 2-3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நான் காய் ஒரு 3 காய் எடுத்து வச்சுருந்தேன். கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. சும்மா ஒரு கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். அந்த சூட்டில் நல்லா வெந்துடும். சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்தது டொமேட்டோ சாஸு. டொமேட்டோ சாஸுமே 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது சில்லி சாஸ், அதுவுமே 2 ஸ்பூனு. அவ்வளோதாங்க. இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சும்மா இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. ஒரு வதக்கி விட்டுருங்க. மிளகுத்தூள் காரம் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. நூடுல்ஸ் சேர்த்தாச்சு. நூடுல்ஸை சேர்த்ததும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் 2 கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இன்னும் நல்லா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாகவும் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சாஸோட சர்வ் பண்ணலாம். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.